என் பெயர் உலகதுரை. இந்த மல்லர் கம்ப பயிற்சியை ஒரு 15 மாணவர்களுக்கு கற்றுத்தந்து அந்த பயிற்சியின் மூலம் ஆண்டு ஆய்வை மிக சிறப்பாக செய்து முடித்தேன். வந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பாராட்டியது மட்டுமல்லாமல் அவர்கள் செல்லும் பள்ளிகளிலே விக்கிரவாண்டியிலே உடற்கல்வி ஆசிரியர் உலகதுரை மிக சிறப்பாக பணிபுரிகிறார் என்று ஒரு சான்றிதழையும் தந்து கொண்டிருந்தார்கள். இந்த விளையாட்டு ஒரு தமிழர் விளையாட்டு, இது ஒரு தமிழர் கலை. அந்த காலத்தில் மன்னர்கள் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். தற்பொழுது அதை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் உறுதுணையாக இருக்கவும் யாரும் முன்வராத காரணத்தினால் அது மங்கி போய்விட்டது என்று தெரிய வந்தது. அகில இந்திய மல்லர் கம்ப அமைப்பை தொடர்பு கொண்டு நான் தமிழ்நாடு மல்லர் கம்ப கழகம் என்று ஒன்று பதிவு செய்தேன். என்னுடைய துணைவியாருடைய நகைகளை அடகு வைத்து மாணவர்களை அழைத்து சென்று அங்கு போட்டியிலே கலந்து கொண்ட பொழுதுதான் இந்தந்த விதிமுறைகள் இருக்கிறது, இந்தந்த விதிமுறைகள் படிதான் மதிப்பெண்கள் போடப்படுகிறது, அதன் மதிப்பெண்கள் படிதான் வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அன்றைய முதலமைச்சர் ஹெலிகாப்டரிலே வந்து விஞ்ஞான கண்காட்சியை திறந்து வைத்துவிட்டு குழந்தைகள் தின விழாவை ஒத்தி வைத்து விட்டார். அன்று மட்டும் அந்த நிகழ்வை எம்ஜிஆர் பார்த்திருந்தால் இந்த மல்லர் கம்பத்தினுடைய தலையெழுத்து வேறு மாதிரியாக ஆகிறது. இந்த பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் கல்ல தின்னா கூட செரிக்கும், அந்த அளவிற்கு செரிமான சக்தியை ஏற்படுத்துகிறது, நல்ல பசியை உண்டாக்கிறது, நல்ல உறக்கத்தை கொடுக்கிறது, நல்ல ஓய்வை கொடுக்கிறது, திடகாத்திரமான உடம்பின் தசைகளை வளர்க்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உலகதுரை. நான் திருக்கோவிலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். என் தந்தையின் பெயர் உலகநாதன், தாயாரின் பெயர் அலமேலம்மாள். என்னுடன் பிறந்தவர்கள் 3 ஆண்கள் 2 பெண்கள். அரசு உயர்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிக்கும்பொழுதே விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகம் இருந்த காரணத்தால் நான் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மிஷன் மாருதி உடற்கல்வி கல்லூரியிலே 1959 பயிற்சிக்கு சேர்ந்தேன். ஓராண்டு கல்லூரி படிப்பு முடித்து மீண்டும் தேர்வு எழுதிவிட்டு என்னுடைய சொந்த ஊர் வந்தேன். 1960 ஆகஸ்ட் 13 எனக்கு பிரம்மகுண்டம் என்ற ஊரில் உயர்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணி நியந்திரம் செய்தார்கள். 1960 நான் பிரம்மகுண்டம் பள்ளியிலே உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்தேன். அதிலிருந்து 1999 வரை உடற்கல்வி ஆசிரியராகவே பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். ஒரு 39 ஆண்டுகள் இந்த உடற்கல்வித்துறையிலே பணிபுரிந்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு விளையாட்டுத் துறையிலே என்ன சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதித்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன்.
1959 மாருதி கல்லூரியில் படிக்கும்பொழுது மல்லர் கம்பம் என்ற இந்த தமிழர் விளையாட்டை ஒரு 15 நாட்கள் அங்கு பேராசிரியராக இருந்த அண்ணன் செல்லதுரை அவர்களும் அண்ணன் மதியழகன் அவர்களும் பயிற்சி அளித்தார்கள். அந்த ஆண்டு அந்த கல்லூரியிலே படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 60 பேர். அந்த 60 பேரில் நாங்கள் ஒரு 9 பேர் தான் இந்த மல்லர் கம்ப பயிற்சி எடுத்தோம். அந்த 15 நாட்கள் தான் அந்த பயிற்சி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு கல்லூரி முடிந்து பணியில் சேர்ந்த பின்பு நான் பணிபுரிந்த பள்ளியிலே ஓராண்டு பணிபுரிந்தேன். அங்கு எந்த வசதியும் இல்லாத காரணத்தினால் கபடி என்ற விளையாட்டை மட்டும் மாணவர்களுக்கு கற்றுத்தந்து கிளைமைய போட்டிக்கு அழைத்து சென்று வெற்றி பெற்றேன். அதன் பின்பு 1991 திருக்கோயிலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே எனக்கு மாறுதல் பெற்று அங்கு வந்து பணிபுரிந்தேன். அங்கு பணிபுரியும் பொழுது மொத்தம் 5 உடற்கல்வி ஆசிரியர்கள் என்னை சேர்த்து, அதில் 4 பேர் எனக்கு ஆசிரியர் பெருமக்களாக இருந்தவர்கள். அதனால் என்னுடைய சுயேட்சையாக எந்த செயலையும் செய்ய இயலவில்லை. அதன் பின்பு 1967 விக்கிரவாண்டி அரசு உயர்நிலைப் பள்ளியிலே மாறுதல் பெற்று பணிபுரிய உத்தரவு பெற்றேன். அந்த பள்ளியில் அப்பொழுது நான் மட்டும்தான் உடற்கல்வி ஆசிரியர். அந்த வகையிலே பள்ளியினுடைய ஆண்டு ஆய்வுக்கு மாவட்ட கல்வி அதிகாரியோ, முதன்மை கல்வி அதிகாரியோ, விளையாட்டு அலுவலரோ, விளையாட்டு உடற்கல்வி ஆய்வாளரோ ஆய்வுக்கு வரும்பொழுது எல்லா பள்ளியிலையுமே ஒரு 200 மாணவர்களை நிற்க வைத்து உடற்கல்வி வகுப்பெடுப்பார்கள். 1, 2, 3, 4 என்று உயர் பயிற்சி செய்து ஆய்வை முடித்து விடுவார்கள். நான் மாறுதலுக்காக இந்த மல்லர் கம்ப பயிற்சியை ஒரு 15 மாணவர்களுக்கு கற்றுத்தந்து அந்த பயிற்சியின் மூலம் ஆண்டு ஆய்வை மிக சிறப்பாக செய்து முடித்தேன். வந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பாராட்டியது மட்டுமல்லாமல் அவர்கள் செல்லும் பள்ளிகளிலே விக்கிரவாண்டியிலே உடற்கல்வி ஆசிரியர் உலகதுரை மிக சிறப்பாக பணிபுரிகிறார் என்று ஒரு சான்றிதழையும் தந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் இந்த மல்லர் கம்பத்தை முதலாக விக்கிரவாண்டியிலே தொடங்கினேன். அதற்கு எனக்கு அன்றைய தலைமை ஆசிரியராக இருந்த ரத்தின பாலசுப்ரமணியம் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஊக்குவித்தார். இப்படி மல்லர் கம்ப பயிற்சியை விக்கிரவாண்டியிலே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அவர்கள் கடலூரிலே ஜனவரி 26 குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்தார். அப்பொழுது 4 பள்ளியினுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பளிக்கப்பட்டது. 1 சென்ட் ஜோசப் பள்ளி, 2 காது கேளாளர் பள்ளி, 3 சீர்திருத்த பள்ளி, 4 விக்கிரவாண்டி பள்ளி. இந்த 3 பள்ளிகளிலிருந்து கிட்டத்தட்ட 500-600 மாணவர்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் விக்கிரவாண்டி பள்ளியிலிருந்து ஒரு 20 மாணவர்கள் பங்கேற்கின்ற அந்த மல்லர் கம்பம் நடத்தப்பட்டது. அன்றைய மாவட்ட ஆட்சியர் பாங்கோ, கல்வி அமைச்சர் அரங்கநாயகம், அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், எம்எல்சி ஜெயச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையிலே அந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்த்து பாராட்டும்படியான ஒரு நிகழ்வாக நடந்தது.
அதன் பின்புதான் இந்த விளையாட்டு ஒரு தமிழர் விளையாட்டு, இது ஒரு தமிழர் கலை. அந்த காலத்தில் மன்னர்கள் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். தற்பொழுது அதை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் உறுதுணையாக இருக்கவும் யாரும் முன்வராத காரணத்தினால் அது மங்கி போய்விட்டது என்று தெரிய வந்தது. சென்னையிலிருந்து டாக்டர் நவராஜ் செல்லையா விளையாட்டு களஞ்சியம் என்ற ஒரு பத்திரிகையில் இந்த மல்லர் கம்ப விளையாட்டை பற்றி எனக்கு தெரிவித்திருந்தார். இந்த மல்லர் கம்ப விளையாட்டு அகில இந்திய ரீதியில் ஒரு அமைப்பு இருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று எனக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்தார். அதன் மூலம் அகில இந்திய மல்லர் கம்ப அமைப்பில் தொடர்பு கொண்டு நான் தமிழ்நாடு மல்லர் கம்ப கழகம் என்று ஒன்று பதிவு செய்தேன். பதிவு செய்யும்பொழுது அதனுடைய விதிமுறைகள் என்ன என்று எனக்கு சரியாக தெரியாது. இருப்பினும் மல்லர் கம்பம் என்ற அமைப்பை பதிவு செய்து முதலாக விழுப்புரத்திலிருந்து ஒரு 30 மாணவர்களை அழைத்து கொண்டு மகாராஷ்டிரா மாநிலத்திலே நடைபெறுகின்ற அகில இந்திய மல்லர் கம்ப போட்டிக்கு சென்றேன். அப்பொழுது எங்களுக்கு எந்தவித ரயில்வே சலுகையும் இல்லை. என்னுடைய துணைவியாளருடைய நகைகளை அடகு வைத்து மாணவர்களை அழைத்து சென்று அங்கு போட்டியிலே கலந்து கொண்ட பொழுதுதான் இந்த விதிமுறைகள் இருக்கிறது, இந்த விதிமுறைகள் படிதான் மதிப்பெண்கள் போடப்படுகிறது, அதன் மதிப்பெண்கள் படிதான் வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் அந்த போட்டிக்கு பங்கு பெற்றோமே தவிர பரிசு பெறவில்லை. இருப்பினும் விடாமுயற்சியின் காரணமாக விழுப்புரத்தில் என்னை விரும்புகின்றவர்கள், என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவர்கள், சுழற் சங்கத்தினர், அரிமா சங்கத்தினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியப்பன், செல்லப்பா, கல்வித்துறையைச் சேர்ந்த ES சாமிகன் நாட்டார், வழக்கறிஞர் நீலமேகவண்ணன், சுழற்சங்கத்தைச் சேர்ந்த சாய்ராம், இப்பேற்பட்டவர்கள் சற்று உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு சில உபகரணங்களை வாங்கி நாங்கள் பயிற்சி பெற்றோம். நாங்கள் பயிற்சி பெறுவதற்கு முன்பு சாக்கிலே வைக்கலை துருத்து அதை மெத்தையாக பயன்படுத்தி தான் பெற்றோம். அதன் பின்புதான் மெத்தை வாங்கப்பட்டு சில பயிற்சிகளை பெற்றோம். அதன் பின்பு இந்த மல்லர் கம்பம் சற்று வளர்ச்சி அடைந்தது. அந்த வளர்ச்சிக்கு முழு காரணம் விளையாட்டு களஞ்சியம் என்ற பத்திரிகை அதை நன்றாக பிரசுரித்து அதனுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு டாக்டர் நவராஜ் செல்லையா அவர்களும் அவருடைய மருமகன் ஆதம் சாக்ரட்டிஸ் அவர்களும் மிக சிறப்பாக அதை விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே மல்லர் கம்பம் ஓரளவுக்கு தென்னார்காடு மாவட்ட அளவிலே அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்து அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் குழந்தைகள் தின விழாவை ஒவ்வொரு ஆண்டும் சென்னையிலே கொண்டாடுவதை விட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலே கொண்டாடுவதாக ஒரு ஆணையிட்டார். அந்த வகையிலே அந்த ஆண்டு கோயம்புத்தூரிலே நடைபெற இருந்தது. அதற்கு பார்வையாளராக வந்த கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் மல்லர் கம்பம் என்ற இந்த விளையாட்டை கோயம்புத்தூர் குடியரசு குழந்தைகள் தின விழாவிலே பங்கு பெற ஆவணம் செய்தார். நாங்களும் அந்த ஆண்டு 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற விழாவிற்கு 11ஆம் தேதியே விழுப்புரத்திலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் சென்றோம். 2 நாட்கள் அங்கு ஒத்திகை நடைபெற்றது.
எங்களுடைய துரதிர்ஷ்டம் 13ஆம் தேதி மாலை பிடித்த மழை 15ஆம் தேதி வரை ஓயாமல் பெய்த காரணத்தினால் அன்றைய முதலமைச்சர் ஹெலிகாப்டரிலே வந்து விஞ்ஞான கண்காட்சியை திறந்து வைத்துவிட்டு குழந்தைகள் தின விழாவை ஒத்தி வைத்து விட்டார். அன்று மட்டும் அந்த நிகழ்வை எம்ஜிஆர் பார்த்திருந்தால் இந்த மல்லர் கம்பத்தினுடைய தலையெழுத்து வேறு மாதிரியாக ஆகியிருக்கும். மல்லர் கம்பம் என்ற இந்த விளையாட்டு 3 விளையாட்டுகளை உள்ளடக்கியது. ஒன்று ஜிம்னாஸ்டிக், 2வது ஆசனா, 3வது மல்லர் கம்பம். இந்த மல்லர் கம்பத்தில் விளக்கெண்ணெய், ஆட்டு கொழுப்பு, வெண்ணெய் போன்ற திரவங்களை தடவி பயிற்சி பெறுவார்கள். இந்த பயிற்சியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆசனங்களை அந்த மரத்திலே செய்து முடிக்க வேண்டும். அதில் ஏறுகின்ற முறை, செய்து முடித்த பின் கீழே இறங்கி நிற்கின்ற முறை, இவைகளுக்கெல்லாம் மதிப்பெண் உண்டு. இதை மாணவர்கள் ஆரம்பத்திலே ஏழை மாணவர்கள்தான் கொஞ்சம் துணிந்து கற்க வந்தார்கள். ஏனென்றால் இது பார்ப்பதற்கு கொஞ்சம் அச்சப்படக்கூடிய விளையாட்டு, பயப்படக்கூடிய விளையாட்டு, ஏதாவது விபரீதங்கள் ஆகிவிடுமோ என்று நினைக்கக்கூடிய விளையாட்டு. ஆனால் அதை நாம் முறையாக லாவகமாக செய்வோமானால் மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது மாணவர்கள் மிக அதிகமாக பங்கு பெறுகின்றார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விளையாட்டை மிகவும் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக பல லட்சங்களை தந்து மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார்கள். இதை நான் தமிழ்நாடு அளவிலே ஒரு 16 மாவட்டங்களிலே அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னால் உருவான, என்னால் தயாரிக்கப்பட்ட, என்னால் பயிற்சி அளிக்கப்பட்ட செந்தில்குமார் விழுப்புரம், கணேஷ் விழுப்புரம், ராமச்சந்திரன் விழுப்புரம், ஜனார்த்தனன் விழுப்புரம், பிரகாஷ் விழுப்புரம், முருகன் விழுப்புரம் மற்றும் சில மாணவர்கள் என்னிடத்திலே பயிற்சி பெற்றார்கள். அதிலே பயிற்சி பெற்றவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாவட்ட செயலராக இருந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார்கள். அதே போன்று பெண்களிலே முதலாவதாக என்னிடத்திலே பயிற்சி பெற்றவள் சங்கீதா என்ற மாணவி. அவள் மூலமாக சில மாணவிகளும் பயிற்சி பெற்று இன்று பயிற்சியாளராக இருக்கின்றார்கள். அதே போன்று உடற்கல்வி கல்லூரியிலே பேராசிரியர்களாகவும் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு 16-17 மாவட்டங்களிலே இந்த மல்லர் கம்பம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதுவும் மிக கவனமாக, உற்சாகமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. சமீப காலமாக ஒரு 9 மாநில போட்டிகளும் 7 அழைப்பு போட்டிகளும் 3 தெற்கிந்திய போட்டிகளும் 2 தேசிய போட்டிகளும் தமிழ்நாடு நடத்தியிருக்கிறது. மாணவர்கள் இப்பொழுது கவனம் மல்லர் கம்பத்தின் மீது மிகவும் உற்சாகமாக கவரப்பட்டு பயிற்சி பெறுகின்றார்கள். முன்பெல்லாம் தேசிய போட்டியிலே பங்கு பெறுவதற்கு தேர்வு வைத்தால் விழுப்புரத்திலே ஒரு 30 மாணவர்கள் வருவார்கள். ஆனால் இப்பொழுது தேசிய போட்டி தேர்வு என்றால் கிட்டத்தட்ட ஒரு 400 மாணவர்கள் தேர்வுக்கு வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேர்வு செய்வதிலேயே மிக கஷ்டமாக இருக்கிறது. எந்த மாணவனை தேர்வு செய்து என்ற ஒரு அனைவருமே நன்றாக செய்கின்றார்கள்.
எப்படி தேர்வு செய்வது என்று நடுவர்கள் திக்குமுக்காடுகின்ற அளவிலே மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். இந்த விளையாட்டு இப்பொழுது மிகவும் நன்றாக வளர்ந்து வருகிறது. மேலும் அரசு இதற்கு உதவி செய்யுமானால் இன்னும் சிறப்பாக தேசிய அளவிலே ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெறுகின்ற அளவில் பங்கு பெறும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இந்த மல்லர் கம்ப விளையாட்டு போட்டிகளுக்கு பயன்படுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நமது உடலை கட்டுக்கோப்பாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக ஒரு நல்ல உடலானாக வைக்கிறது. இந்த பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் கல்லை தின்னா கூட செரிக்கும், அந்த அளவிற்கு செரிமான சக்தியை ஏற்படுத்துகிறது, நல்ல பசியை உண்டாக்கிறது, நல்ல உறக்கத்தை கொடுக்கிறது, நல்ல ஓய்வை கொடுக்கிறது, திடகாத்திரமான உடம்பின் தசைகளை வளர்க்கிறது, நல்ல ஆளுமை உருவாக்கி தருகிறது. இந்த பயிற்சி பெறுகின்றவர்கள் கூடுமானவரை மருத்துவரிடத்திலே செல்வது குறைவாக இருக்கும். இரண்டாவது, உடம்பை பற்றி கவலைப்படுகின்ற பொழுது அவர்கள் மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டார்கள். தன் உடம்பை வலுவாக வைத்துக் கொள்வதிலும் உடம்பை அழகாக வைத்துக் கொள்வதிலுமே அக்கறை காட்டுவார்கள். அந்த வகையிலே மற்ற விளையாட்டுகளை விட மல்லர் கம்ப விளையாட்டு உடம்பிற்கு நல்ல பயிற்சியையும் உடம்பிற்கு ஒரு அழகையும் தருகின்ற இந்த விளையாட்டு. ஒரு 6 வயதிலிருந்து பயிற்சி பெறுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 12-15 வயதுக்குள் தேசிய அளவிலே வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேல் பயிற்சி பெறுகின்றவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த 5லிருந்து 8 வரையிலே உடம்பு நினைத்தபடி வளையக்கூட வாய்ப்பு உண்டு. ஆகவே ஒரு 5-6 வயதிலே பயிற்சி பெறுகின்றவர்கள் மற்றவர்களை விட கொஞ்சம் விரைவாக பயிற்சி பெற வாய்ப்பு உண்டு. மாணவிகளும் அதே போன்று ஒரு 6-7 வயதிலிருந்து பயிற்சி பெறலாம். அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய வயதுக்கு வரும் முன் நிச்சயிக்கப்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு பின்பு அவர்கள் கொஞ்சம் கடினமான முயற்சியிலே பயிற்சி பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது மாணவிகள் மிக சிறப்பாக 18 வயசு மாணவிகள் கூட தேசிய அளவிலே பதக்கங்கள் பெற அளவிற்கு பயிற்சிகள் பெற்று பதக்கங்கள் பெற்று வருகின்றார்கள். இப்பொழுது பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சியாளர்கள் மிக சிறப்பாக பயிற்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் புது புது முறையிலே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ஒரு ஆபத்தில்லாத ஒரு நிலையிலே மாணவர்களுக்கு புது புது பயிற்சிகள் தந்து தேசிய அளவிலே குழு பயிற்சியிலே அவருடைய திறமையை காட்டி குழு போட்டியிலே தங்கப்பதக்கம் பெறுகின்றார்கள். மாணவர்களுடைய கவனமெல்லாம் இப்போ மல்லர் கம்பத்தில் என்னென்ன புதுமை நிகழ்ச்சிகள் செய்யலாம் என்று பயிற்சியாளர்கள் அத்தனை பேரும் போட்டி போட்டுக்கொண்டு முயற்சிக்கின்றார்கள். பழைய முயற்சியையும் விடவில்லை. பழைய முயற்சியையும் புதிய முயற்சியும் ஒன்று சேர்த்து ஒரு புது முயற்சியாக இப்பொழுது மல்லர் கம்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அரசு மேலும் ஊக்கமும் உதவியும் தந்தால் நிச்சயமாக இந்திய அளவிலே ஒலிம்பிக் போட்டியிலே தமிழ்நாடு மாணவர்கள் பங்கு பெறுவார்கள் என்ற உத்தரவாதத்தை நான் தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக மாணவர்கள் மற்ற கலைகளிலே ஈடுபடாத காரணத்தினால்தான் தவறான வழிகளுக்கு செல்கிறார்கள். ஒரு மாணவன் விளையாட்டு மட்டுமல்ல, ஒரு பேச்சுக்கலை, ஓவியக்கலை, மற்ற எழுத்துக்கலை, கவிதைக்கலை போன்றவைகளில் ஈடுபடுவானேயானால் அவன் அதிலே கவனம் செலுத்துகின்ற பொழுது அவனுடைய எண்ணங்கள் வேறு திசையிலே சிதறாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் ஆர்வத்தோடு வருவார்கள். சில நேரத்திலே அவர்களை விட மாணவர்கள் மிஞ்சுவார்கள். சரி, இது நமக்கு சரிப்படாது என்று மீண்டும் ஒரு தவறான செயலுக்கு சென்று விடுவார்கள். அந்த மாணவர்களை
அந்த தவறான செயலுக்கு செல்லாமல் அவர்கள் ஈடுபட்ட கலையிலே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற பொறுப்பு அந்த பயிற்சியாளர்களையோ ஆசிரியர் பெருமக்களையோ பொறுத்ததுதான். கூடுமானவரை ஒரு மாணவனுக்கு ஒரு கலையிலே ஈடுபாடு வந்துவிட்டால் நிச்சயமாக தவறான செயல்பாடுக்கு செல்ல மாட்டான். அந்த ஈடுபாடு குறையும் பொழுதுதான் அவன் திசை மாறுகின்றான். இந்த மல்லர் கம்பத்தை பொறுத்தவரை தேசிய அளவிலே இருந்த இந்த விளையாட்டை தமிழக மல்லர் கம்ப கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் மிக சிரமப்பட்டு தேசிய அளவிலே இருந்ததை பள்ளி விளையாட்டு அளவிலும் ஹேலோ இண்டியா குழுவிலும் இணைத்து இன்று அனைத்து விளையாட்டுகளிலுமே மல்லர் கம்பம் விளையாட்டு இருக்கிறது என்ற ஒரு நிலையை தமிழ்நாடு மல்லர் கம்ப கழகத்தினுடைய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் ஜனார்த்தனன், ராமா இவர்களுடைய உதவியோடு செய்து முடித்திருக்கிறார். அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுவதிலே பெருமை அடைகின்றேன். மல்லர் கம்பத்தை பொறுத்தவரை மாணவர்கள் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்ற சாதாரண விஷயங்களிலே கவனம் செலுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.